ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் வெஜ்ஜு குருமா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த விளாக் எதை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம குளுமாயம்மன் திருவிழாவை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு ஒரு ஐடியா. நாங்கள் லாஸ்ட்டு 2-3 வருஷமாக சேனல் ஆரம்பித்து நாங்கள் குளுமாயம்மன் திருவிழா கவர் பண்ணவே இல்லை. ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிடலான்னு ஒரு ஐடியா. ஸோ இந்த விளாகில் வந்து நாங்கள் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னா, குளுமாயம்மன் பேர் எப்படி வந்துச்சு, ஸோ அந்த அம்மனுக்கான ரீசன் என்ன, புத்தூரில் எப்படி உருவானாங்க, அதுக்கப்புறம் உய்யகுண்டான் வாய்க்கால் எப்படி போனாங்க, இது எல்லாத்தையும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். திருச்சி மக்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இன்கேஸ் எதுனா அதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தெரியாதவங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க. ஸோ நான் இதை அப்படியே ரிவர்ஸில் சொல்கிறேன். ரிவர்ஸ்லனா இந்த ப்ரெசென்ட்டில் இருக்கிறது வந்து 3-4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு, 150 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு, 300 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு, 1500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு அப்படி நான் அப்படியே ரிவர்ஸில் சொல்கிறேன். அப்படியே டீட்டெயிலாக கேளுங்க. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக காலியாகிட்டோம், செவ்வாய்க்கிழமை. நாளைக்கு சுத்த பூஜை, புதன்கிழமை அம்மனை அழைச்சிட்டு வந்து புத்தூரில் வச்சு சுத்த பூஜை பண்ணுவாங்க. நாளான்னைக்கு ரத்த பூஜை, குட்டி திருவிழா. குட்டி திருவிழான்னா சாதாரண குட்டி திருவிழா இல்லை, ஒரு கடை 2 கடை வெட்ட மாட்டாங்க. ஒரு 1200 1500 1800 வரைக்கும் போகும். கெடாவோட கழுத்தில் அறுத்து மரளாளியான உண்டிக்கருப்பண்ண சாமி அந்த ரத்தத்தை குடிப்பாரு. இது வந்து குளுமாயம்மனுக்கும் உண்டிக்கருப்புக்கும் உள்ள வந்து ஒரு நட்பு ரீதியான ஒரு அக்ரிமெண்ட்னே சொல்லலாம். அது நாளைக்கு நடக்கும். ஸோ இதெல்லாம் என்ன காரணன்றதை நான் வரிசையாக சொல்லிட்டு வரேன். இது நாளைக்கு நடக்கும். வெள்ளிக்கிழமை அந்த ரத்தத்தை எல்லாம் தொடக்கிற விதமா திருப்பி அகைன் சுத்த பூஜை. அந்த சுத்த பூஜைன்ற பேரை வந்து திருப்பி மஞ்சள் நீராட்டுலான்னு சொல்லுவாங்க. அது வந்து வெள்ளிக்கிழமை. மஞ்சள் நீராட்டுலா முடிஞ்சதுக்கு அப்புறம் இது நடக்கும், குடிபுகுதல். குடிபுகுதல்னா இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, சாமியை கோயில்ல இருந்து அழைச்சிட்டு வந்து புத்தூர்ல விட்டாங்க, திருப்பி புத்தூர்ல இருந்து அழைச்சிட்டு போய் அங்க விட்டுருவாங்க. எங்கன்னா அந்த உய்யகுண்டான் வாய்க்கால் கரையிலே விட்டுருவாங்க. ஸோ இது இப்போதைக்கு நடக்கிற ப்ரெசன்ட். ஸோ ரொம்ப ஆக்சுவலாக நம்ம எக்ஸாக்டாக இப்போ 2, 3, 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி போவோம். அப்போ போகிறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்ச் எண்டில் வந்து 2020 லாக்டவுன் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த திருவிழா நடந்துச்சு, எந்த இது தடையும் இல்லாமல். ஸோ 1 இயர் ஆரம்பிச்சிச்சு. மக்களோட ஸ்ட்ரகிளால் கொஞ்சம் தளர்வு விட்டாங்க. ஸோ அப்போ 2வது வருஷமும் நடந்துச்சு, லாக்டவுன் 2.0 நடந்துச்சு. ஸோ அடுத்தது 3வது வருஷம் லாக்டவுன் போடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இங்கே தளர்வு விட்டாங்க, இந்த திருவிழா நடந்துச்சு. பட் ஆனால் பெரிய பெரிய திருவிழா எந்த திருவிழாவுமே நடக்கலை. ஆழி தேர் இருக்கலை, சமயபுரம் தேர் நடக்கலை, சென்னையில் பல தேர்கள்லாம் நடக்கவே இல்லை. ஸோ நடந்த திருவிழாவுமே மக்கள் மத்தியில் நடக்கலை. ஸோ சாமி செய்யணுமேன்ற ஒரு சம்பிரதாயத்துக்காக கோயிலுக்குள்ளேயே வச்சு முடிச்சுட்டாங்க. ஆனால் இது மக்களோட மக்கள் வெள்ளத்தில் இந்த திருவிழா நடந்துச்சு. இது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா இந்த திருவிழா தான் பெரிய திருவிழா உறையூரை பொறுத்த வரைக்கும். எப்படிப்பட்ட திருவிழானா, இங்கே குட்டி திருவிழான்றது வந்து முதல் குட்டி வந்து கவர்மெண்ட்லேருந்து வரும். இது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, அதை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த லைன் ஃபுல்லாகவே 90s கிட்ஸு மேக்ஸிமம் கிரிக்கெட் விளையாட கற்றுக்கிட்டது, இல்லை இந்த கேட்ச்லாம் நல்லா பிடிக்க கற்றுக்கிட்டது ரப்பர் பந்துனால தான். ரப்பர் பந்துனா ரப்பர் பந்து கிடையாது, ரப்பரை கட்டி அதில் ஒரு பந்தில் ஒரு ஓட்டை போட்டு அந்த பந்தை வந்து விற்பாங்க. அதுவும் பட்டாணி, சுண்டல், பலாச்சலை தான் எங்களுக்கு விளையாட்டு பொருளே. அதை தான் நாங்கள் இங்கே வாங்கி
விளையாண்டது, கத்துக்கிட்டது, கிரிக்கெட் விளையாண்டது எல்லாமே இந்த குழுமாயம்மன் திருவிழால இருந்து வந்ததுதான். இதுக்கு அடுத்து ரெங்கர் திருவிழா ஒன்று நடக்கும், அங்கே ஒரு சாம்பிள் மாதிரி நடக்கும். ஆனா ஹோல்சமா நடக்கிறது இங்கதான். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 90s கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து அடுத்து நான் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி போறேன். அங்க அந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி பீரியட்ல பாத்தீங்கன்னா நாயக்கர்கள், மதுரை ஆண்ட நாயக்கர்கள் வந்து திருச்சியை கொஞ்ச நாள் தலைநகரம் வச்சிருந்தாங்க. அவங்க எப்படி தலைநகரம் வச்சிருந்தாங்கன்னா, ஒரு சில காலம் மதுரையை இதுவாகவும் கேபிட்டலாகவும் திருச்சியை கேபிட்டலாகவும் மாத்தி மாத்தி வச்சுப்பாங்க. ஒரு 50 வருஷம் 50 வருஷம் அப்படி மாத்தி மாத்தி. அப்படி ஒரு சில வருஷம் நாயக்கர்களா இருந்த போதுதான் நம்ம வந்து திருமல நாயக்கர் மகால்ல இருந்து இந்த திருச்சி அரசர் வந்து அங்க போனாரு, அதுக்கப்புறம் அதை டேக் ஓவர் பண்ணிட்டாருன்ற ஒரு ஹிஸ்டரிலாம் இருக்கு. அது நம்ம மதுரை சீரிஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் டீட்டெயிலா. ஸோ அப்படி 300 வருஷத்துக்கு முன்னாடி ராணி மங்கம்மா இங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம இந்த உய்யகொண்டான் வாய்க்கால்ல ஒரு கிளீனிங் ப்ராசஸ் இல்லை ஒரு நடவு ப்ராசஸ் நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து தண்ணி பீச்சிட்டு அடிச்சிருக்கு. ஸோ பீச்சிட்டு அடிச்சோன்னா பொதுமக்கள்லாம் கூடி ராணி மங்கம்மாட்ட தெரிவிக்கும் போது பஞ்சாயத்து நடக்கும்போது ஒரு சிறுமிக்கு வந்து காளி இறங்கி ஆக்ரோஷமா பண்ணி, நான் தான் இங்க இருக்கேன், நான் இங்க எனக்கு கோயில் கட்டி கும்பிடுங்க, நான் உங்களை வெறுது விமர்சையா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதன்படி புலியிலேருந்து வந்ததுனால இந்த அம்மனுக்கு குழுமாயம்மன் பேருனும் இன்னொரு ஹிஸ்டரி இருக்கு. அதாவது இந்த பேருக்கான ஹிஸ்டரி தான் இப்படியாக வந்தது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அவங்க தான் இந்த ஏரியாவே ஆட்சி செய்கிறாங்க. குழுமாயம்மனோட தயவுனால, குழுமாயம்மனோட தெய்வ அனுகிரகத்தினால. ஒரு சில வருஷங்கள் கழிச்சு என்ன ஆயிடுது, இந்த மலையாளத்துல இருந்து வரவங்க என்ன பண்றாங்க, தெய்வ சக்தி எல்லாம் அடக்கி வச்சிடறாங்க. அடக்கி வைக்கும் போது இதுக்கு முன்னாடியே மலையாளத்துல இருந்து வந்த நம்ம ஒண்டி கருப்பண்ணசாமி அந்த உய்யகொண்டான் வாய்க்காலுக்கு அந்த பக்கத்து, அதாவது நைட் நேரத்துல நம்ம கருப்புலாம் ரவுண்ட்ஸ் வரும்னு சொல்றாங்க, அந்த மாதிரி வரும்போது நம்ம குழுமாயம்மன் அடைச்சு வச்சதுனால குழுமாயம்மன் அழுகிற சவுண்டு கேட்டுட்டு இருக்கும். யாருமா எதுக்குமா இங்க அழுகிற, தெய்வ சக்தி நீங்களே அழுகன்னா மக்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு. அப்ப குழுமாயம்மன் நடந்ததெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பூமியில இருந்து வந்தேன், எனக்கு இந்த மக்கள் தான் காப்பாத்து, கோயில் கொடுத்துருக்காங்க, இடைக்கலம் கொடுத்துருக்காங்க, இந்த மக்களுக்கு நான் செழிப்பா வச்சிருக்கேன். ஆனா இப்போ ஒரு சில வருஷங்களா இந்த மலையாளத்துக்காரன் வந்து என்னை அடைச்சிட்டான், அவனை வந்து விடுவிக்கணும், அவனை அழிச்சிட்டு என்னை விடுவிக்கணுன்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. சரி அதெல்லாம் பண்றேன், நீ எனக்கு ரத்த பலி கொடுக்கணும், கொடுத்தாதான் நான் இந்த மாதிரி பண்ணுவேன்றது. அதனால இப்படிதான் அந்த நட்பு வந்து டெவலப் ஆச்சு. இப்படிதான் அந்த அக்ரிமெண்ட்டும் சோஃபா நடந்துச்சு. அதே ரெண்டு பேத்துக்குள்ள ரிலேஷன் அதான். அதனாலதான் எப்பயுமே ஒண்டிக்கருப்பனுக்கு முதல் பூஜையை போட்டு அந்த ரெட்டமலை ஒண்டிக்கருப்பண்ண சாமிக்கு பூஜையை போட்டு இங்க அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் குழுமாயம்மனுக்கு மற்ற பூஜையெல்லாம் நடக்கும். ஸோ புதன்கிழமை வரைக்கும் இவங்களுக்கு, புதன்கிழமைக்கு மேல ஒண்டிக்கருப்பனுக்கு. இதுதான் வருஷமா நடந்துச்சு. ஸோ இந்த இந்த கவர்மெண்ட் குட்டி கொடுக்குதுன்னு சொன்னாங்க, அதுக்கான பேக் ஸ்டோரி என்னன்னா, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துச்சு. அப்போ அவனுங்க இந்த கல்ச்சர்லாம் பிடிக்காம அப்ப இருந்த ஒரு கிங் லீடர் என்ன பண்ணிருக்கான், இதெல்லாம் நிப்பாட்டணும், இது என்ன இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நிப்பாட்டும் போது டக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு பார்வை போய் இதே மாதிரி ஒரு சிறுமி மேல காலி வந்து, எனக்கு பார்வை இமீடியட்டா வேணும்னா எனக்கு நீ குட்டி கொடுக்கணும், எனக்கு நீ ஆடு கொடுக்கணும்னு. சரி கொடுத்துதான் பார்ப்போமேன்னு அப்ப இருந்த கலெக்டர் வந்து அந்த கிங்கு பேர்ல கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே பார்வையும் வந்துருச்சு. அப்பையில இருந்து அவன் பட்டா எழுதி வச்சு போயிட்டான், எப்ப திருவிழா நடந்தாலும் திருச்சி கவர்மெண்ட் தான் இதுக்கு குட்டி கொடுக்கணும்ன்றது. ஸோ இதுதான் இந்த சர்க்கார் குட்டின்றதுக்கான பேக் ஸ்டோரி. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் வந்துச்சு. ஓகே, இதை வந்து சோழர்கள் காலத்துல இருந்தே இருக்குன்னு இன்னொரு கதையும் சொல்றாங்க. இன்னொரு இதுலயும் நான் படிச்சேன். அது எப்படின்னா, சோழர்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடி கொற்றவை காளியெல்லாம் கும்பிட்டுட்டு போற மாதிரி இந்த குழுமாயையும் கும்பிட்டுட்டு போறதா ஐதீகம். ஸோ அந்த குழுமாய் எப்படி இருக்குன்னா, ஒளி இல்லாத ஒரு தெய்வமா தான் புத்தூர்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து உறையூரை தலைநகரமா வச்சிருந்த சோழர்கள் வந்து இந்த குழுமாய்ங்கிற காளியை வந்து போருக்கு போனதாகவும் ஒரு சில தகவல் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரி, குழுமாயம்மனோட ஸ்டோரி. இங்க வந்து ஒரு உருவம் கிடையாதுன்னு சொன்னல. ஸோ தேர்ல அந்த சப்பரத்துல எந்த சிலையை வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிலை கிடையாது, ஒரு கருப்பு துணியை பேக் துணியா வச்சுட்டு அதுக்கு மேல ஓலையில வச்சு அந்த உருவத்தை செதுக்குவாங்க. வருஷம் புதுசாவே செதுக்குவாங்க. அதை ஓலப்பிடாரின்னு இன்னொரு பேரும் நம்ம குழுமாயம்மனுக்கு இருக்கு. போன வருஷத்தோட அந்த அந்த இது வரைஞ்ச சிலையை வந்து பேக் சைடு வச்சிருவாங்க. இந்த வருஷம் செதுக்கின சிலையை வந்து நடுவுல இந்த ஃப்ரண்ட்ல வச்சிருவாங்க. ஸோ சாமி வந்து சுத்தி எல்லா இடத்தையும் பார்க்குதுன்றது ஒரு ஐதீகம்.
அதுக்கு முன்னாடி வருஷம் 2வது வருஷம் 3வது வருஷம் முந்தின வருஷம்லாம் போறது ஆத்துல விட்டுறதா விஜயகுண்டம் வாய்க்கால விட்டுறதா சொல்றாங்க. இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஓலையில பின்றது வந்து குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த திருவிழா நடக்கிற ஒரு வாரமும் உறையூரை சுத்தி அம்மன் வருவாங்க. அது வந்து நம்ம தென்னூர் உறையூர் நம்ம வீட்டு வாசலுக்கே வந்து நம்ம அர்ச்சனையை வாங்கிட்டு போற மொதல் சாமி இதுதான். இதுக்கப்புறம் இவங்களோட சிஸ்டர்ஸ்னு சொல்லப்படுற குழுமாயம்மனோட சிஸ்டர்ஸ்னு சொல்லப்படுற குழுந்தலாயி, செல்லாயி, காராயி, வெக்காளி, மகமாயின்னு இந்த மாதிரி 7 பேர் சொல்றாங்க. உக்கரகாளி, இவங்க எல்லாத்துக்குமே தனித்தனி திருவிழா நடக்கும். நம்ம முடிஞ்சா அதையும் கவர் பண்ணுவோம். இவங்களுக்கும் இதே மாதிரி குட்டி திருவிழா எல்லாமே நடக்கும். இந்த சாமி இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட் ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம காளிய விட்டத்துல இருக்கோம், செவ்வாய்க்கிழமையில இருக்கோம். இன்னைக்கு எல்லாத்தையும் விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. லைவும் வந்திருக்கும். முடிஞ்சா லைவை போய் செக் பண்ணுங்க. சாமி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ சாமி புத்தூர்ல இருக்கு. அடுத்து நம்ம சுத்த பூஜைக்கு கலந்துக்க முடியுமான்னு தெரில, புதன்கிழமை. ஆனா லைவ் இருக்கு டியூஸ்டே. அதை பார்த்துருப்பீங்க. ஏன்னா மேக்ஸிமம் இந்த வீடியோவே டியூஸ்டே தான் ரிலீஸ் ஆகும். ஸோ உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். பாய்.